வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். கடகடன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி. இப்ப சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்னது? எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்விஐஓடிஓ, எஸ்விஏ இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியணும்ல. சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது? டூவர். யார் வேலை செய்யறாங்களோ அவங்க சப்ஜெக்ட். வேர்ப் அப்படின்னா என்னன்னா என்ன வேலை செய்யறாங்களோ அது வேர்ப், ஆக்ஷன். ஆப்ஜெக்ட்னா யாரு அந்த வேலையை வந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்க ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன்னா யாரு? ஆப்ஜெக்ட். இப்போ அர்ஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷனல் பார்ட். அது டைம், பிளேஸ், மேனர், ரீசன், ஃப்ரீக்வன்சி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யாரு அப்படின்னா கம்ப்ளீட்டர். கம்ப்ளீட்டர்னா என்ன அப்படின்னா அந்த சென்டென்ஸுக்கு அந்த வேர்டு இருந்தா மட்டும்தான் என்ன ஆக முடியும்? அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஏ கம்ப்ளீட்டர். ஓகேங்களா? புரியுதுங்களா? பார்த்துடலாமா அடுத்தது? டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா the thing or person that receive the action directly. அதாவது டைரக்டா நமக்கு இது வந்து ஆப்ஜெக்ட்னு தெரியும். அவங்க ரிசீவ் அந்த ஆக்ஷனை வந்து அவங்க தான் வாங்குவாங்க. அவங்க அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பர்சன் ஆர் திங் தட் பெனிஃபிட் ஃப்ரம் த ரிசீவர். யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து பெனிஃபிட் ஆனவங்க தான் யாரு? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இது மோஸ்ட்லி என்னவா வரும் அப்படின்னா ப்ரோனவுனா தான் வரும். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா வரும். ஓகேவா? பார்த்துருவோமா? பாருங்க. ஷீ கேவ் மீ அ புக். இப்ப ஷீன்றது சப்ஜெக்ட், கேவ் அப்படின்றது என்னது? வேர்ப். ஷீ அவள் வந்து கேவ் கொடுத்தா. மீ அ புக். புக் அப்படின்றது நான் என்னன்னு தெரியுது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். மீ யாருக்கு கொடுத்தா? எனக்கு. அப்ப இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்ப டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து புக். வாட் டிட் ஷீ கிவ்? டு whom did she give the book? யாருக்கு கொடுத்தா அப்படின்னு வர்றதுதான் என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? ஓகே. இப்ப அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் கடகடன்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு கொஞ்சம் சாம்பிள். இப்போ எஸ்வி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும். Birds fly. இது subject, இது verb. ஓகேங்களா? The sentence has the subject bird, verb fly. SVO. She likes ice cream. She வந்து subject, verb வந்து likes, ice creamன்றது object. அவளுக்கு என்ன பிடிக்கும்? Ice cream பிடிக்கும். She, SVC. Subject, verb, complement. He is a doctor. He is a doctor. Subject வந்து he, is வந்து verb, a doctorன்றது காம்ப்ளிமெண்ட். யாருக்கு காம்ப்ளிமெண்ட்? ஹீயோட காம்ப்ளிமெண்ட். அவன் என்னவா இருக்கான்? டாக்டரா இருக்கான். ஓகேங்களா? இந்த டாக்டரை எடுத்துருங்க. எடுத்துட்டா ஹீ இஸ் அப்படின்னு வருமா? இப்ப டாக்டர் இல்லைன்னா ஹீ இஸ் என்ன? கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகலாம் அந்த சென்டென்ஸ். ஏ டாக்டர். இந்த சென்டென்ஸ் ஏ டாக்டர்னு வந்த பிறகுதான் என்ன ஆகுது? அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஏ கம்ப்ளீட்டர். யாரை அவர் டிஸ்கிரைப் பண்ணது? ஹீய வந்து டிஸ்கிரைப் பண்ணது. அவன் என்னவா இருக்கிறான்? டாக்டரா இருக்கான். அவனோட காம்ப்ளிமெண்ட், அவனோட குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? புரியுதா? he is a teacher. I am a student. இதெல்லாம் என்னதுதான்? I am a studentன்றது காம்ப்ளிமெண்ட் தான். ஓகேவா? அடுத்து SVA. சப்ஜெக்ட், verb, adverbial. They live in Chennai. They வந்து சப்ஜெக்ட், live அப்படின்றது verb, in சென்னைன்றது adverbial. ஏன் adverbial அப்படின்னா they subject, live வந்து verb and Chennai is an adverbial phrase. in Chennai is an adverbial. ஓகேங்களா? அடுத்தது SV IODO. IODO னா என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். She gave me a gift. ஷீன்றது சப்ஜெக்ட்னு தெரியும். கேவ் கொடுத்தா. verb வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா என்ன வேலை செய்யறாங்களோ அதுதான் என்னது? verb. me a gift. கிஃப்ட்ன்றது என்னன்னு தெரியுது நமக்கு? பரிசு. டைரக்டாவே ஆப்ஜெக்ட் தெரியுது. யாருக்கு கொடுத்தா? எனக்கு. அப்ப இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் SVOC. சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். They elected him president. They elected him. அவர்கள். They subject, elected தேர்ந்தெடுத்தார்கள். him அவனை. president இது வந்து காம்ப்ளிமெண்ட். யாரு? இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? இது வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட்னா பிரசிடென்ட். அவனை பிரசிடென்டாக தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் அவனை பிரசிடென்டாக தேர்ந்தெடுத்தார்கள். அப்ப இங்க ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட், பிரசிடென்ட்ன்றது காம்ப்ளிமெண்ட். இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் டிஸ்கிரைபிங் த ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? ஓகே. சரி. இப்போ வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு 10 போதுன்னா 10ஓட ஸ்கிப் பண்ணிங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஸ்டின் நம்பர் 1. He taught me Spanish. He வந்து சப்ஜெக்ட், thought அப்படின்றது verb, meன்றது வந்து என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்,
ஸ்பானிஷ் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப இது கொஸ்டின் பேட்டர்ன் என்னது? எஸ்வி ஐஓடிஓ. ஹி இஸ் ஏ லெக்சரர் வித் a lot of experience. இது வந்து என்னது? எஸ்விசிஏ. ஹி வந்து சப்ஜெக்ட், ஈஸ்ன்றது verb, லெக்சரர் அவர் என்னவா இருக்காரு? லெக்சரரா இருக்கிறாரு. அவருக்கு என்ன இருக்கு? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அ adverbial. ஓகேங்களா? we wore his new uniform to school today. என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன்? ஹி வந்து சப்ஜெக்ட், wore அப்படின்றது போட்டுக்கிட்டான் verb. his new uniform, அவனுடைய புது யூனிஃபார்ம். அப்போ வந்து இது வந்து என்னவா இருக்கு? ஆப்ஜெக்ட். எங்க? டு ஸ்கூல் டுடே. இது வந்து அட்ஜென்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், all the goats have been milked. இது வந்து நிறைய வார்த்தை இருக்கு. இது வந்து என்ன சென்டென்ஸ் பேட்டர்னோ? all the goats have been. இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். all the goats, எல்லா கோட்ஸும். ஓகேங்களா? அப்ப இது வந்து என்னது? all the goats is a subject. have been milked வந்து verb. அப்ப இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னது? எஸ்வி தான். டாக்டர் குமரன் இஸ் a psychiatrist. டாக்டர் குமரன் வந்து என்ன? குமரன்றது சப்ஜெக்ட், ஈஸ் வந்து verb, சைக்கியாரிஸ்ட் அப்படின்றது என்னது? அவர் வந்து என்ன டாக்டரா இருக்காரு? மனநல மருத்துவரா இருக்காரு. மனநல மருத்துவர் அப்படின்றது என்னது? அவரை டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. ஸோ எஸ்விசி. ஓகேவா? நெக்ஸ்ட், she went to Kolkata. she வந்து சப்ஜெக்ட், went போனா எங்க? டு கொல்கட்டா. இது வந்து adverbial. ஓகேங்களா? SVA. my father bought me a cycle. my father அப்படின்றது சப்ஜெக்ட், bought எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்னது? verb. me சைக்கிள். ஏன் சைக்கிள்ன்றது டைரக்டா ஆப்ஜெக்ட்னு தெரியுது. யாருக்கு? எனக்கு. ஸோ அப்போ வந்து எஸ்வி ஐஓடிஓ. she bought vegetables. she bought vegetable. sheன்றது என்னது? சப்ஜெக்ட். bought வாங்கினா. என்னது? வெஜிடபிள். SVO. புரியுதுங்களா? புரியும். நெக்ஸ்ட், விக்ரம் பிளேஸ் கிரிக்கெட் டெய்லி. விக்ரம் சப்ஜெக்ட்னு தெரியுது, பிளேஸ் வந்து வேர்ப்னு தெரியுது, கிரிக்கெட் அப்படின்றது ஆப்ஜெக்ட்னு தெரியுது, டெய்லி ஃப்ரீக்வன்சி சொல்லுது. ஸோ இட் இஸ் அ அட்ஜென்ட். விக்ரம் பிளேஸ் கிரிக்கெட்னாவே சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் தான். டெய்லி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? த வெதர் இஸ் வெரி ஹாட் இன் சென்னை. த வெதர் இதான் என்னது? சப்ஜெக்ட். இஸ் அப்படின்றது என்னது? verb. வெரி ஹாட் என்னவா இருக்கு? வெதர் வந்து வெரி ஹாட்டா இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். எது வெரி ஹாட்டா இருக்கு? வெதர். அப்ப வெதரோட காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்டா. இன் சென்னை அப்படின்றது அட்வர்பியல் பிரைஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், these roses are beautiful. these roses, இந்த ரோஜாக்கள். ஓகேங்களா? these roses are subject. இது வந்து verb. beautiful. these roses are beautiful. these roses are அப்படின்னா என்ன ஆகுது? நமக்கு சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்காது. பியூட்டிஃபுல் இது வந்து என்னது? காம்ப்ளிமெண்ட். the roses ஓருக்கு காம்ப்ளிமெண்ட். இப்ப எஸ்விசி. ஓகேங்களா? the crowd cheered him vigorously. the crowd, crowdனா என்னது? கூட்டம். ஓகேங்களா? சப்ஜெக்ட், cheered வந்து verb, him அவனை, vigorously தாக்கினார்கள் வரும். ஓகேங்களா? vigorouslyனா என்ன? vigorouslyன்றது ஒரு மேனரை சொல்லக்கூடியது. ஸோ SVOA. ஹிம் இதுல அவனை, இது ஆக்ஷனை ரிசீவ் பண்றது யாரு? ஹிம். ஓகேங்களா? அப்போ வந்து ஹிம் வந்து ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், மை ஃப்ரெண்ட் கிஃப்டட் மீ a மொபைல். மை ஃப்ரெண்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் தெரியும், கிஃப்டட் பரிசு கொடுத்தான். என்னது? மொபைல். இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு? எனக்கு. ரிசீவ் யார் பண்ண? யாருக்காக கொடுத்தான்? எனக்கு கொடுத்தான்னு வரும். அப்ப மீ இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், மொபைல்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து she danced beautifully on the stage. sheன்றது சப்ஜெக்ட், danced அப்படின்றது verb, beautifully on the stage அப்படின்றது adjunct. ஓகேங்களா? yesterday டைம் சொல்றது, it is also adjunct. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது வந்து adverbial phrase வரும். on the stage, beautifully on the stage வந்து adverbial phrase. then the boy made the teacher angry. the boy subject. ஓகேங்களா? made நம்ம வந்து டீச்சரை வந்து கோவப்படுத்துவோம் இல்லையா? அதுதான். the boy வந்து சப்ஜெக்ட், மேடுன்றது verb, the teacher அந்த ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணா? the teacher. so ஆப்ஜெக்ட். angry யார் ஆங்கிரியானா? the teacher. அப்போ வந்து டீச்சர் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? இது வந்து என்ன காம்ப்ளிமெண்ட்? யார டீச்சர் எப்படி இருக்கிறாங்க? கோபமா இருக்கிறாங்க, கோபப்படுத்தினாங்க. பாய்ஸ் வந்து டீச்சரை கோபப்படுத்தினாங்க. அப்ப கோபமா இருக்கிறது யாரு? டீச்சர். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். புரியுதுங்களா? ஓகே. they elected Chitra the class
கிளாஸ் லீடர். தே எலெக்டட், தே வந்து சப்ஜெக்ட், எலெக்டட் அப்படின்றது verb, சித்ரான்றது ஆப்ஜெக்ட், த கிளாஸ் லீடர்ன்றது காம்ப்ளிமெண்ட். இது வந்து யார் வந்து சித்ரா வந்து லீடர் ஆக்குனா அவர்கள் வந்து சித்ரா கிளாஸ் லீடர் ஆக்குனாங்க. இப்ப சித்ரா வந்து கிளாஸ் லீடர் ஆக்கா. அப்ப சித்ராவோட இதுதான் என்னது, சித்ராவை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. சித்ரா என்னவா இருக்கிறா, கிளாஸ் லீடர் ஆகா. ஸோ இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நிஷாந்த் இஸ் பிரேவ், நிஷாந்த் வந்து சப்ஜெக்ட், இஸ் வந்து verb, காம்ப்ளிமெண்ட். யார் பிரேவா இருக்கா, நிஷாந்த். ஓகேங்களா? Okay. The next, they are reading in the library. They வந்து subject, are reading ன்றது verb, in the library ன்றது ஒரு place. So it is a adjunct. My brother இல்ல, ஓகேங்களா? My brother is doing homework. My brother subject, is doing, இப்ப செய்துட்டு இருக்கான், என்னது homework. அப்ப SV புரியுதுங்களா? Next time, Vivek grew tired after the match. Vivek அப்படின்றது subject, grew tired, grew அப்படின்றது என்னது verb, tired அப்படின்றது சோர்வாயிட்டான்னு அர்த்தம். After the match, மேட்சுக்கு அப்புறம் அவன் வந்து ரொம்ப சோர்வா உணர்ந்துட்டு இருக்கான், சோர்வாயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விவேக் வந்து எப்படி இருக்கான், டயர்டா இருக்கான். ஸோ இது வந்து என்னது, விவேக்கோட டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ வந்து டயர்டுன்றது காம்ப்ளிமெண்ட். grew அப்படின்றது verb, ஓகேங்களா? after the match, மேட்சுக்கு அப்புறம்ன்றது adjunct. ஓகே, நெக்ஸ்ட், could you send him a reminder? நீ வந்து அவனுக்கு ஒரு ரிமைண்டர் பண்ண முடியுமா, ஞாபகப்படுத்த முடியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ சப்ஜெக்ட் வந்து என்னது, would you, ஓகேங்களா? would youன்றது சப்ஜெக்ட், sendன்றது verb, him வந்து என்னது, ரிமைண்டர் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். him யாருக்கு, அவனுக்கு. இட் இஸ் a indirect object. ஓகேங்களா? smartphone does not make people smart. smartphone வந்து people வந்து smart ஆக்கிறாது. smartphone அப்படின்றது subject, does not make ன்றது என்னது, verb, people அப்படின்றது என்னது, டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸ்மார்ட் அப்படின்றது யாரு ஸ்மார்ட், people வந்து ஸ்மார்ட். ஸ்மார்ட் ஆக்காது, does not make people smartன்றது வந்து காம்ப்ளிமெண்ட். யாரு காம்ப்ளிமெண்ட், இந்த ஆப்ஜெக்ட், peopleக்கு காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? புரியுதா? சரி. Next, she cannot finish all assignment in one day. She subject, cannot finish அப்படின்றது என்னது, verb. ஓகேங்களா? all assignmentன்றது ஆப்ஜெக்ட், in one day அப்படின்றது adjunct. அப்போ வந்து SVOA. Next, I had terrific time yesterday. I subject, had ன்றது verb. ஓகேங்களா? terrific terrific நம்ம ரொம்ப பயங்கரமான, டெரிஃபிக்கா இருக்கு, டெரரா இருக்குன்னு சொல்றோம்ல, நம்ம டெரிஃபிக் டைம். ஓகேங்களா? அது வந்து காம்ப்ளிமெண்ட். டைம், டெரிஃபிக் டைம், எஸ்டர்டே. ஓகேங்களா? எஸ்டர்டேன்றது வந்து டெரிஃபிக் டைம். ஐ ஹேட், எனக்கு வந்து டெரிஃபிக் டைமா இருந்தது. இப்போ இது வந்து டெரிஃபிக் டைம்ன்றது வந்து என்னது, காம்ப்ளிமெண்ட். எஸ்டர்டே நேத்து. அப்போ இது வந்து என்னது, அட்ஜெண்ட். ஓகேங்களா? he is in Canada. he subject, is அப்படின்றது என்னது, verb, in Canadaன்றது adverbial phrase. ஓகேவா? புரியுதுங்களா? சென்டென்ஸ் பேட்டர்ன் ஓகே தானே? ஓகே, நீங்க வந்து இதுல இருந்து கண்டிப்பா வரும், இதே பேட்டர்ன் வரும். கண்டிப்பா தரவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.